ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கெனானிக்கல் ஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி அப்படின்னா என்ன, அண்ட் கெனானிக்கல் ஃபார்மில் இருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை கன்வெர்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் 3 கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போவுமே நமக்கு மேக்ஸிமைஸில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு c1x1 ப்ளஸ் c2x2 அப் டு cnxn. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எப்போவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கணும். ஸோ கெனானிக்கல் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் should be maximization and the constraints எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தேர்ட் கண்டிஷன், இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல எடுத்த இந்த x1 x2 அப் டு xn இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவா இருக்கணும். ஓகே, இது தேர்ட் கண்டிஷன். ஸோ இது 3 இருந்துச்சு அப்படின்னாலே அந்த எல்பிபியை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கெனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, இதுல உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மினிமைஸா இருக்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் இஸ் equal to c1x1 plus c2x2 up to cnxn. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு அப்புறம் செகண்ட் கண்டிஷன், இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல்ட்டா தான் இருக்கணும். ஓகே, கெனானிக்கல் ஃபார்ம்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஈக்குவல்ட்டா இருக்கணும். ஓகே, அண்ட் தேர்ட் கண்டிஷன் ரெண்டுக்குமே சேம் தான், அந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவா இருக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஒரு கெனானிக்கல் ஃபார்ம்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஒரு எல்பிபியை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இல்லைனா பிகம் மெத்தட், ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கெனானிக்கல் ஃபார்ம்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சதுனா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எல்லா ப்ராப்ளத்தையும் எல்பிபியில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். கன்வெர்ட் த ஃபாலோயிங் எல்பிபி இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக்ஸிமைஸ் இஸ் equal to 3x1 plus 2x2. ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனில் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மேக்ஸிமைஸ் இஸ் equal to 3x1 plus 2x2. ஓகேவா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்க்கு பார்க்கும்போது நமக்கு இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு, இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்லயுமே டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு கொண்டு வரணும்னு பார்த்தோம், அப்படிதானே? ஸோ அப்ப இதை என்ன பண்ணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல்ட்டா மாத்தணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல்ட்டா மாத்தணும். ஓகே, ஸோ உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட் பாருங்க, 2x1 plus x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணுமா? அப்போ 2x1 plus x2, அது கூட நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்லாக் வேரியபிள்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அது s1. ஓகேவா? ஸோ பிளஸ் s1. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல என்ன பண்ணியிருக்கோம், இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள்ஸை s1 அப்படின்ற ஒரு ஸ்லாக் வேரியபிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் பாருங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ x1 மைனஸ் x2. ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா என்ன பண்ணணும், சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் s2 அப்படின்ற சர்ப்ளஸ் வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதை நான் சப்ராக்ட் பண்றேன். மைனஸ் s2 ஈக்குவல் டு 2. ஓகே, இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், s1 s2 புதுசா ரெண்டு வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல நமக்கு x1 x2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த s1 s2 இருக்கிற மாதிரி நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மாத்தணும். அப்ப அதுக்கு கோஎஃபிஷியன்ட் நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ 0s1 plus 0s2. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு அது கூட நம்ம எவ்வளோ வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ, ஸ்லாக், சர்ப்ளஸ், இந்த மாதிரி என்னென்ன வேரியபிள்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கிற மாதிரி இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணி டோட்டலா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ கடைசியா நமக்கு நான் நெகட்டிவிட்டியில இங்க என்ன இருக்கு, x1 x2 மட்டும் இருந்தனால கிரேட்டர் than equal to 0. அண்ட் அது கூட சேர்த்து நம்ம இங்க s1 s2 அப்படின்னு இன்னும் ரெண்டு வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப x1 x2
S1 அண்ட் S2. ஸோ எல்லாமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஒரு எல்பிபி என்ன பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சிம்ப்ளக்ஸ் மெத்தடா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா பிகம் மெத்தடா இருக்கட்டும், 2 பேஸ் மெத்தடா இருக்கட்டும், டூயல் சிம்ப்ளக்ஸ் மெத்தடா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம இதுதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்த அது மினிமைசேஷனா இருந்தாலும் சரி, மேக்ஸிமைசேஷனா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் அதோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டா இருந்துச்சுன்னா ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டா இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ் வேரியபிள சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ வந்து 0 கோஎஃபிஷியன்ட்டோட சேர்த்து நம்ம மேக்ஸிமைஸ் ரிசல்ட் எழுதி முடிச்சுருவோம். ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் எழுதி முடிச்சுருவோம். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்பரேஷன் ரிசர்ச் டாபிக்கோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.